இந்த ஃபார்ம்லேண்டை பொறுத்தவரை உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சாலுமே ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மி இல்லை. இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ மெயின்டெனன்ஸோட மற்ற ஃபார்ம்லேண்ட் கொடுத்து நான் பார்க்கல. அப்படி கொடுத்தாலுமே அவங்க இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கல. உங்க கையில் ஒரு 12.5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். அதாவது 1 சென்டோ 2 சென்டோ கிடையாதுங்க. அதாவது 500 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ கிடையாது. கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்க வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு லேண்டோட வீடும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கையில ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், இவங்க நம்மளுக்கு வீடும் கட்டி தர்றாங்க. நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய்க்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு லேண்டை நீங்க வாங்கிக்க முடியும். அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்க நமக்கு செம்மரம் வச்சு தர்றாங்க. நீங்க 10 to 15 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த செம்மரம் மூலமாகவே நீங்க போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட முடியும். ஆனா அப்படி பார்க்கும்போது அந்த லேண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா ஒரு கேட்டட் கம்யூனிட்டில தான் எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க இந்த ஃபார்ம் லேண்ட்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், டர்ஃப், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, இந்த ஆதிரா ரெட் சாண்ட்வுட் ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஏக்கர்ல போடப்பட்டு இருக்க பிரம்மாண்டமான ஒரு ஃபார்ம் லேண்ட். சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் 9 அடிக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டிருக்கோம். 40 அடி ரோடு. இப்போ நம்ம நின்று பேசியிருக்க ரோடு 40 அடி ரோடு. இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல போர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒவ்வொரு செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சறதுக்காக ட்ரிப்ளிகேஷன் மூலமா சொட்டு நீர் பாசனத்து மூலமா நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோசாலா வச்சிருக்கிறோம். ஸோ தியான மண்டபம் வச்சிருக்கிறோம், யோகா சென்டர் வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஃபார்ம் லேண்ட் வீடியோ போட்டிருக்கோம். பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்கேயுமே டெவலப்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டி சொன்னாங்க இல்லையா, ஸோ அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது தாரோட ஆட்சி தான் போட்டிருப்பாங்க. அவங்க இங்கே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டர்ஃப், ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ் உட்பட கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அமைதியான இடத்துல ஒரு இயற்கையான சூழ்நிலை இப்படி ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து வேற எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேல 550 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம். குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க அத்தனை பேருமே அடுத்த 15வது வருஷம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற தொகையிலிருந்து 10 மடங்கு ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். 100% ஷூரிட்டி. சூப்பர். ஓகே ஓகே. அதாங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 10 to 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆமாம். அதை தாண்டி நீங்கள் மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா அதுவுமே லேண்ட் வேல்யூக்கு மேலே வந்துடும். ஸோ சார் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மடங்குக்கு மேலே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். பாய் கேட்டாங்க, சார் எங்க யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குன்னு கேட்டாங்க. நண்பர்களே, நாளை தினம் வருகிற ஞாயிறு, அடுத்த ஞாயிறு இதுக்கான திறப்பு விழா இருக்கு. ஸோ இந்த திறப்பு இனாகரேஷன் முன்னிட்டு யாரெல்லாம் வந்து புக்கிங் பண்றாங்களோ, அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாள்ல பத்திரப்பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு 4 கிராம் தங்க நாணயம் கோல்டு காயின் வந்து கொடுக்கப்படும் கிஃப்டாக. இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வருகிற ஞாயிறும் அடுத்த ஞாயிறும் வந்து இந்த இடத்துல புக்கிங் பண்றவங்களுக்கு. ஹாய், ஹலோ, நான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே சமயத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம் ஃபார்ம் லேண்ட் தாங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஃபார்ம் லேண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் லேண்ட் பயன்படுத்தியவும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரும், அதே சமயத்தில் அந்த லேண்டுக்கு ஃபியூச்சர்ல ஒரு growth-உம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விடவும் உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் தான் ஒரு சூட்டபிளான சாய்ஸா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஃபார்ம் லேண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வேணும், அப்படிப்பட்ட ஃபார்ம் லேண்ட்ல எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வரணும், அதே சமயத்தில் அந்த ஃபார்ம் லேண்ட் ஒரு நல்ல இடத்துல லொக்கேட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தாங்க இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் பத்தா பார்க்க வந்திருக்கும். இந்த ஃபார்ம் லேண்ட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா செம்மரம் வச்சிருக்காங்க. செம்மரம் வச்சது மட்டும் இல்லாம அதை நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி தர்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க நம்மளுக்கு வீடும் கட்டி தர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஃபார்ம் லேண்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் இருக்குது, இந்த ஃபார்ம் லேண்ட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போய்கிட்டு இருக்குது, இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தா அது பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்தாங்க. சார் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கு, டிஸ்கஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாய். சூப்பர். ஓகே, ஸோ சார் அப்படி நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, தெரியாது. அதனால் சொல்லுங்க உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படி சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, வணக்கம். மெர்லோம் எஸ்டேட்ஸ்னுடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஹெட் ஜோஷுவா நான். ஓகே சார், ஸோ இந்த மெர்லோம் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணிருக்க முடியும். ஆமாம் பாய். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் இது எக்ஸாக்ட் எங்க லொக்கேட் இருக்கு? இந்த ப்ராஜெக்டுடைய நேம் வந்து ஆதிரா ரெட் சாண்ட்வுட் ஃபார்ம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து திருத்தணி போற
ஹைவேஸ்ல ஓகே ஆற்காடு குப்பத்துல ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல என்ஹெச்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 6வது கிலோமீட்டர்ல ஓகே இல்லாத்துண்ட இடத்துல இருந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஓகே ஓகே சோ ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ஃபார்ம்லேண்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லுங்களேன். இது எத்தனை ஏக்கர் ஃபார்ம்லேண்ட், இது என்ன எத்தனை பிளாட் போட்டிருக்காங்க, என்னென்ன வருது? ஓகே 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 நண்பர்களே, இந்த ஆதிரா ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஏக்கர்ல போடப்பட்டு இருக்க பிரம்மாண்டமான ஒரு ஃபார்ம்லேண்ட். ஓகே சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு 9 அடிக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ஓகே 40 அடி ரோடு, இப்போ நம்ம நின்று பேசியிருக்க ரோடு 40 அடி ரோடு, உள் ரோடு எல்லாமே 30 அடி ரோடு. ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 13000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே ஸோ 2500 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 செம்மரங்கள் வச்சிருக்கிறோம். ஓகே அதில் வச்சிருக்க மரங்கள் ஓகே 5000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா 30 செம்மரங்கள் வச்சிருக்கோம். 8 பல வகை மரங்கள், அதாவது கொய்யா மரம், மாதுளை மரம், சப்போட்டா மரம், இந்த மாதிரி ஒரு 8 வகையான பல மரங்கள் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கோம். அதுவே 10000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல பார்த்தீங்கன்னா 70 செம்மரமும் 16 வந்து பல மரங்களும் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து மாதிரி நம்ம ஒவ்வொரு பிளாட்ஸ்லயும் இந்த மாதிரி மரங்களை வந்து தனித்தனியாக வச்சிருக்கோம். ஓகே சார். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன அம்யூனிட்டிஸ் வருது? இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல போர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒவ்வொரு செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சறதுக்காக ட்ரிப்ளிகேஷன் மூலமா சொட்டு நீர் பாசனத்து மூலமா நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, சிசிடிவி கேமரா, உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பெரிய ஆச்சு வித் செக்யூரிட்டியோட சுற்றி பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணுறது பாதுகாக்கிறதுக்கு தோட்டக்காரர்களை போட்டிருக்கோம், வேலைக்காரர்களை போட்டிருக்கோம், வாட்ச்மேன் இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அம்யூனிட்டிஸ் வச்சுருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ், அது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோசாலா வச்சுருக்கிறோம். ஸோ தியான மண்டபம் வச்சுருக்கிறோம், யோகா சென்டர் வச்சுருக்கிறோம், பிள்ளைங்க விளையாடுறதுக்கான வந்து டர்ஃப் வச்சிருக்கிறோம். அதை தாண்டி வந்து டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் இதெல்லாம் விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இந்த ப்ராஜெக்டை வச்சுருக்கோம். ஸ்விம்மிங் பூல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூலாக நம்ம அமைச்சிருக்கோம். ஆமாம். ஸோ வந்து பிள்ளைங்க வந்து அதே மாதிரி இங்கே வந்து வீக்கெண்டில் தங்கிட்டு போகிறதுக்கு நம்ம சிங்கிள் பெட்ரூமில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபார்ம் ஹவுஸும் வேணுங்களுக்கு நாமளே வந்து இந்த லேஅவுட்டில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தரோம். ஓகே ஓகே அதாங்க அந்த அளவுக்கு பின்னாடி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஃபார்ம்லேண்ட் வீடியோ போட்டிருக்கோம். பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்கேயுமே டெவலப்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டி சொன்னாங்க இல்லையா, ஸோ அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது தார் ரோடு ஆர்ச்சி தான் போட்டிருப்பாங்க. அவங்க இங்கே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டர்ஃப், ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ் உட்பட கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், இந்த ஃபார்ம்லேண்ட் பற்றி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்லேண்ட் லொக்கேஷன் கூட லொக்கேஷன் ஹைட் பற்றி சொல்லுங்களேன். இது எந்த மாதிரி ஹைட் லொக்கேஷன்? ஆக்சுவலாக இது திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற திருப்பதி போகிற ஹைவேஸில் ஆற்காடு குப்பம்னு ஒரு ஏரியா இருக்குது. கனகமாச்சத்தை தாண்டணும் ஆற்காடு குப்பம். இந்த ஆற்காடு குப்பத்திலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா அரும்பாக்கம் போகிற ரோடு இது. நம்ம சைட்டுக்கு முன்னாடி உள்ள ஊர் பேர் அரும்பாக்கம், இதுக்கு அடுத்த ஊர் இல்லாத்தூர். இதுக்கப்புறம் என்எம் கண்டிகை அடுத்த ஊர். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி போயிடும். இங்கேருந்து திருத்தணி 10 கிலோமீட்டர்ல இருக்கு திருத்தணி. இதே ரூட்ல பஸ் ரூட்ல வந்து திருத்தணி போகிற ரோடு இது. ஸோ ஒரு வில்லேஜ் ஒட்டி ஊரை ஒட்டி ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு ஃபார்ம்லேண்ட் அப்படி இருக்கணும். ஆமா, நிறைய பேர் வந்து சிட்டிக்குள்ள ஃபார்ம்லேண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு என்ன வந்தோம் அப்படின்ற மாதிரி. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கிராமத்தை ஒட்டி நல்ல அழகான சூழல்ல சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆமா சார், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10000 அவினிட்டிஸ் வச்சிருக்கோம். அதாவது ரோடோர மரங்கள், நிலத்தர மரங்கள். அந்த சைடுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு 10000 மரங்கள் வச்சிருக்கோம் நம்ம மொத்தம். நான் சொல்றது உள்ளுக்குள்ள கிடையாதுங்க, சைடுல மட்டுமே கிட்டத்தட்ட 10000க்கு மேற்பட்ட மரங்கள் இருக்குது. ஓகே சார், எத்தனையோ ஃபார்ம்லேண்ட் இருக்குது. நாங்கெல்லாம் ஒரு இடம் வாங்காம நாங்க உங்ககிட்ட இங்க ஒரு இடம் வாங்கணும். நல்ல கேள்விங்க பாய். ஆக்சுவலாக நம்ம ஃபார்ம்லேண்ட் ஆதிரா ஃபார்ம்லேண்டில் ஏன் இடம் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வந்து இந்த பூமி செம்மண் பூமி. ஆக்சுவலாக இந்த மாவட்டத்தில் இந்த மண்வளம் நிறைஞ்ச இந்த ஏரியாவில் இந்த செம்மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளரும். அதே நேரத்தில் கனித்தரும் மரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளரும். இந்த மண்ணுக்கான பூமி தான் இந்த ஃபார்ம்லேண்ட், இந்த ஆதிரா ஃபார்ம்லேண்ட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு அற்புதமான ஒரு லேஅவுட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்மாஸ்பியரில் இயற்கையான ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை சுற்றி ஒரு ஊரை ஒட்டி ஒரு அமைதியான இடத்துல ஒரு இயற்கையான சூழ்நிலை. இப்படி ஒரு ஃபார்ம்லேண்ட் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே 550 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம்
ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னா அதையோடு சேர்த்து 25 லட்சத்துல, அதாவது இடமும் செடியோடு சேர்ந்து வீடும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சத்துல நம்ம கொடுக்குறோம். இந்த பட்ஜெட் அவர் எங்கேயுமே கிடைக்காது. சூப்பர். பெர் ஸ்கொயர் ஃபீட் 550 ரூபான்றது நம்ம கொடுக்குற ரேட் தான். ரைட், ஓகே ஓகே. அதங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபாய்க்கு ஃபார்ம் லேண்ட் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி டெவலப்போட ஓகேங்களா, மேபி இருக்கலாம், பட் எந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி டெவலப்மெண்டோட 550 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் லேண்டே கிடையாது. சார் சொன்ன மாதிரி தான் இடத்தோட தனி வீடு இருக்குது சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இடம் எவ்வளவு சார் வருது? ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 550 ரூபா போது 2500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ் ஆரம்பிக்குது. 2500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ் ஆரம்பிக்குது சார். அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்ல 15 செம்பரம் வச்சு கொடுக்குறோம். அதுக்கு தேவையான வாட்டர் கனெக்ஷன் ட்ரிப்ளிகேஷன் பண்ணி அதை டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணிடுறோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய், 12 lakhs rupees. இதுல ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து நம்மளே கட்டி தரோம். பக்கா ஃபினிஷ் பண்ணி கையை சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் 13 lakhsல. சூப்பர், ஓகே. எத்தனை மாசம் ஆகும் எனக்கு வீடு கட்டி கொடுத்தா சார்? அதிகபட்சம் ஒரு 2 months சார். அதிகபட்சம் 2 மாசம். ஆமா, 2 மாசம், 2 மாசம். சூப்பர். அதங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட முடியும். இதை தாண்டி உள்ளுக்கு இவங்க நம்மளுக்கே வீடு கட்டி தர்றாங்க. ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி தர்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இடத்தோட தனி வீடு 25 லட்சம் ரூபாயில கட்டிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 மாசத்துல இவங்க நம்மளுக்கு கீயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே சார். ஸோ பொதுவாக ஃபார்ம் லேண்ட் அப்படின்றவங்க உடனே வீடு கட்டி குடியிருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க அவங்களுக்கு எந்த மாதிரி வருமானம் இருக்கும்? ஸோ ஓகே, நல்ல கொஸ்டின். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார்ம் லேண்டு. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஒரு 15 வருடம் வெயிட் பண்ணால் போதும். இன்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய். கண்டிப்பாக 2500 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இது எத்தனை மடங்கு அவங்களுக்கு திருப்பி லாபமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு லாபமாக திருப்பி கிடைக்கும். அப்படின்னா கோடியில் வந்துருமே. ஆமாம், அதாவது லட்சத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், கோடிகளில் ரிட்டர்ன்ஸ். ஓகே. காரணம் என்னன்னா நம்ம வச்சு கொடுக்குற செம்மரத்தினுடைய ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வச்சிருக்க மரம்லாம் பார்ப்பீங்க, பெரிய பெரிய மரமா இருக்கும். எல்லாம் 3 வருஷம் வளர்ந்த மரங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வளர்ந்த மரங்கள். சரிங்களா? இதோட வளர்ச்சி வந்து அடுத்த 15 வருஷம் வரைக்கும் டைம். ஸோ 15 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், அது வந்து பாதுகாத்து பராமரித்து அதை தோட்டக்காரங்களை வச்சு அது நம்ம பாதுகாக்கிறோம், செக்யூரிட்டி வச்சு நம்ம வந்து பாதுகாக்கிறோம், வளர்த்து கொடுக்குறோம். ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க வந்து அதை கட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் முடிச்சு இந்த லேண்ட் ஓனருக்கு 80% 20% வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அவ்வளோ பேருக்குமே, குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க அத்தனை பேருமே அடுத்த 15வது வருஷம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற தொகையிலிருந்து 10 மடங்கு ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். 100% ஷூரிட்டி. சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 10 to 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட லேண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆமாம், அதை தாண்டி நீங்கள் மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா அதுவுமே லேண்ட் வேல்யூக்கு மேலே வந்துடும். ஸோ சார் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மடங்குக்கு மேலே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். சரி, ஓகே சார். ஸோ ஃபைனலாக சொல்லுங்கள், இந்த இடம் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? சார், யாரெல்லாம் வந்து குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ அவங்க ஃபியூச்சருக்காக ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க அத்தனை பெற்றோர்களுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிக 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 பெரிய அளவில் கை கொடுக்கும். உலகத்திலேயே சிறந்த முதல் நிலம் தான். இந்த நிலத்தில் யாரெல்லாம் மண்ணில் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான், அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சில ஆயிரங்களை கொடுத்து சில லட்சங்களை கொடுத்து இடம் வாங்கி போட்டவங்க தான் இன்னைக்கு அது பல கோடியா அந்த இடம் வளர்ந்து நிற்குது. அவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. அதே போல அன்னைக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண நிறைய பெற்றோர்கள் இருப்பாங்க, நிறைய பெரியவங்க இருப்பாங்க, நிறைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது தெரியாம பிள்ளைகளுக்கு ஏதாவது சிறப்பான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பு, இந்த ஆதிரா ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம் வந்து மிகப்பெரிய கை கொடுக்கும். அப்படி குழந்தைகளுக்கு ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 15 வருஷத்துக்குள்ள பல கோடிகளை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம். அதுங்க. ஸோ தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். தங்கத்தில் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க முடியாது. தங்கத்தோட வேல்யூ கூடலாம் அல்லது குறையலாம். பட் லேண்டில் போட்டீங்க அப்படின்னா ஒன்லி க்ரோத் மட்டும் தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி லேண்டில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ரோத் வந்து அபரிவிதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவு அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உலகத்தில் நான் சொன்னபடி உலகத்தில் சிறந்த முதலீடு நிலம் தான். நிலத்தை தவிர வேறு ஒன்றுமே சிறந்த முதலீடு சொல்ல முடியாது உலகத்தில். ஏன்னா இது ஒன்று தான், வானம் இருக்கிற பூமி இருக்கிற இந்த நிலம் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். விதை விதைத்ததுக்கு அப்புறம் விதைத்தவன் தூங்கி விடுவான், விதை வளர்ந்து கொண்டே இருக்கும். போல இந்த நிலத்தில் விதைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நிலம் வளர்ந்து கொண்டே இருக்கும். காலங்கள் வரும்பொழுது அடுத்த 15 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் சில லட்சங்களை விதைக்கிற முதலீடு பண்ணுற உங்களுக்கு சில கோடிகளை
அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஃபார்ம் லேண்ட் தான் இது. இந்த ஃபார்ம் லேண்ட்ல உங்களுக்கான ஒரு ஃபார்ம் ஹவுஸும் நம்ம கட்டித்தரோம். 450 ஸ்கொயர் ஃபீட்ல 13 லட்சத்துல நம்ம கட்டித்தரோம். ஸோ உங்க வீக்கெண்டை உங்க பிள்ளைகளோட குடும்பத்தோட வந்து நீங்க இங்க தங்கி இருந்து இங்கேயே தங்கி சாப்பிட்டு இங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து விளையாடுகிற அத்தனை விஷயங்களும் தியான மண்டபம் யோகா மண்டபம் எல்லாமே நம்ம ஆயத்தமா ரெடி பண்ணிட்டு இருக்கனால இது ஒரு பொழுதுபோக்குற வாழ்க்கையில ஒரு அமைதி சூழல்ல ஒரு இயற்கையான இடத்துல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல உங்களுக்கான மனை இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமான அரிய வாய்ப்பை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நம்முடைய நிறுவனம் வந்து நீங்க பார்க்கணும், இந்த இடத்த பார்க்கணும்னா இலவசமாகவே கேப் வசதி ஏற்படுத்தி பண்ணிக்கிறோம். உங்க வீட்டில இருந்தே பிக்கப் பண்ணி இடத்த காட்டுறோம். அகைன் உங்களை கொண்டு போய் வீட்டில் நாங்கள் டிராப் பண்றோம். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 93 பிளாட்டு, அதுல இன்னும் 80 பிளாட் மட்டுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சீக்கிரமா இந்த சேனல் பார்க்குற அவ்வளோ பேருமே சீக்கிரமா வந்து இடத்த நீங்க புக் பண்ணுங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பாய் கேட்டாங்க, சார் எங்க யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுன்னு கேட்டாங்க. நண்பர்களே, நாளை தினம் வருகிற ஞாயிறு அடுத்த ஞாயிறு இதுக்கான திறப்பு விழா இருக்கு. சோ இந்த திறப்பு இனாகரேஷன் முன்னிட்டு யாரெல்லாம் வந்து புக்கிங் பண்றாங்களோ அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாள்ல பத்திரப்பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு 4 கிராம் தங்க நாணயம் கோல்டு காயின் வந்து கொடுக்கப்படும் கிஃப்டாக. இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வருகிற ஞாயிறும் அடுத்த ஞாயிறும் வந்து இந்த இடத்துல புக்கிங் பண்றவங்களுக்கு பிளஸ் 15 நாள்ல பத்திரம் பண்றவங்களுக்கான ஒரு ஆஃபர், ஒரு கிஃப்ட் 4 கிராம் கோல்டு காயின். அந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கான மனையை சொந்தமாக்குங்கள். நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட அமீர் டாடா பை பை, see you.